ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் கைதான நபரிடம் விசாரணை நடத்தும் காவல் நிலையம் முன்பு மக்கள் குவிந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் கைதான நபரிடம் விசாரணை நடத்தும் காவல் நிலையம் முன்பு மக்கள் குவிந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சூலூர்பேட்டையில் நேற்று கைதான அஸ்ஸாம் இளைஞரிடம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெறுகிறது. தற்போது காவல் நிலையம் முன்பு மக்கள் குவிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விசாரணையில் தொய்வு ஏற்படும் என்பதற்காக குற்றவாளியை கவரப்பேட்டை காவல் நிலையத்தை வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் உள்ளார். பாவேந்தர், ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் கைதான நபரிடம் விசாரணை நடத்தும் காவல் நிலையம் முன்பு தற்போது மக்கள் குவிந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்கள். நிச்சயமாக தமிழ்நாடு திருப்பி போட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பைத்துவதி சிறுமியை பார்த்து பாலியல் வன்கொடுமை வடமாநில இளைஞரை தற்போது தமிழ்நாடு காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து 15 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. நேற்று இந்த விசாரணை செய்து வரக்கூடிய காட்சிகளின் போது பொதுமக்கள் பெருமளவில் இங்கே திறந்திருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் வந்து குற்றவாளியை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனத்தை தற்போது காவல் நிலையத்தில் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 15 மணி நேரத்திற்கு மேலாக விசாரித்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து குற்றவாளியை வேற எங்காவது கொண்டுட்டு போய் விசாரிப்பார்களா என்கின்ற நோக்கத்தில் காவல்துறையினுடைய வாகனம் என்பது தற்போது காவல் நிலையத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பதட்டமும் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றவாளியின் கருதப்படக்கூடிய நபரை தாக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தின் பேர்ல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக ஆரம்பாக்கத்தில் பாத்தீங்கன்னா குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டனர் என்று தெரிவித்த உடனேயே ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று மாலை ஒரு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து அந்த காவல் நிலையத்தை சுற்றி நின்றிருந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. அந்த காவல் நிலை எல்லைக்குட்பட்ட பகுதி காவல் நிலையம் உட்பட அனைத்துமே பதட்டமான சூழலில் இருந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்ற காட்சியும் தற்போது கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு முன்பு சிறிது நேரத்திற்கு முன்பு இருந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. அதனை சரி செய்யும் விதமாக காவல்துறையினர் வந்து வெளியே வந்து பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அதுதான் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த 75 CCTV காட்சிகளின் மூலமாக குற்றவாளியை பின்தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்திருந்த காட்சிகளும் கைது செய்து 15 நேரத்திற்கு மேலாக தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வைத்திருந்த தொலைபேசியில் அதாவது மொபைல்ல பாத்தீங்கன்னா ஏராளமான தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டும் இல்லாம அவரை விசாரித்ததில் 30 வயது உடையவர் என்பதும் அது மட்டும் இல்லாம சிறுமி குற்றம் சாட்டிய குற்றவாளியின் நபரின் அதே போன்ற வடிவில் இவர் இருக்கிறார். ஏனென்றால் குற்றவாளி வந்து காவல்துறையினர் வாக்குமூலம் கொடுக்கும் போது முன்பக்கம் இருக்கக்கூடிய 2 பற்கள் இல்லை, சைடில் இருக்கக்கூடிய அனைத்து பற்களுமே காரை பற்கள். அவர் வட மாநிலத்தை சார்ந்தவர் போல் இருந்தது. குறிப்பாக 30 வயதுக்கு மேற்பட்டவர் இருந்தது என்பது காவல்துறையினரிடம் அந்த சிறுமி குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில காவல்துறையினரும் சந்தேகத்தின் பேரில் ஒரு நபரை கைது செய்து தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இந்த விசாரணை என்பது உச்சகட்டத்தை எட்டிருக்குன்னு தான் கூற முடிகிறது. ஏன்னா அதனாலேயே பகுதியில உச்சகட்ட நிலையில் எட்டிருக்கக்கூடிய நிலையில பதட்டமான சூழல் எழுந்து வந்த நிலையிலும் தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. தற்போது இந்த குற்றவாளியை வெளியேற்றி செல்வதற்கான அனைத்து வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. குற்றவாளிக்கு எந்த ஒரு இடையூறும் அதாவது பொதுமக்களால் எந்த ஒரு இடையூறும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நூற்றுக்கணக்கான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது.
அதைதான் நம்மளோட ஒளிப்பதிவாளர் பாலா அவர்களும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு காவல்துறை இது போன்ற முன்னெச்சரிக்கை, அதாவது ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த குற்றம் நடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே அது மாதிரியான குற்றவாளி தேடும் பணியில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினர் இந்த எதிர்கட்சிகளுடைய இந்த இருக்கட்டும், பொதுமக்களை கொண்டு சேர்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதுவே அவர்களை துரிதமாக வேலை செய்யப்பட ஈடுபட்டு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது காவல்துறையினர் 30க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து சூலூர்பேட்டையில் உள்ள ரயில் நிலையத்தில் இந்த குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கைது செய்யப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயது தக்க நபராக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவர் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யக்கூடிய நபராகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட 70 சிசிடிவி காட்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காட்சிகள் அனைத்து ரயில்வே இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்ட காட்சிகளாக இருக்கிறது. பார்த்தோமானால் தொடர்ந்து அவர் ரயில் பயணங்களை செய்து கொண்டு வருகிறார். இரவு நேரங்கள்ல ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்த ஒரு நபர் திடீர்னு இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்டு தற்போது 15 மணி நேரத்திற்கு மேலாக துறையின் உயர் அதிகாரிகளிலிருந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு குற்ற சம்பவம் என்றால் 10 வயது சிறுமி, கிட்டத்தட்ட வகுப்பு பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, 10 வயது தக்க ஒரு இளைஞன் இந்த மாதிரியான சம்பவம் செயல்பட்டு இருந்தது கனவில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இந்த சம்பவத்திற்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று மீண்டும் காவல்துறையினர் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தின மீண்டும் இதே சூழல்ல நிற்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் என்பது இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். கவரப்பேட்டை காவல் நிலையம், அதனை தொடர்ந்து அதன் ஒட்டி இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் தற்போது விழிப்புடன் இருந்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது. குறிப்பா அந்த பகுதிகள், அதாவது அந்த சம்பவம் நடந்த சுற்று ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நபரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், மட்டுமில்லாம அவர் மீது கோபத்தில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. குறிப்பாக உயர் அதிகாரிகள் அனைவரும் காவல்துறையின் இந்த மேல் மாடியிலிருந்து தற்போது இறங்கி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த குற்றவாளியை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனம் தற்போது தயார் நிலையில வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. காவல் நிலையத்திற்கு வெளியே அந்த நுழைவாயில பொதுமக்கள், இளைஞர்கள் என பலர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அனைவரும் அந்த குற்றவாளியை தன்னுடைய மொபைலின் வாயிலாக வீடியோ எடுக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. சிறிது நேரத்திற்கு முன்புதான் இந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. இருப்பினும் காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி தற்போது காவல் நிலையத்தின் நுழைவாயில பொதுமக்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரி செய்வதற்காக இந்த மாதிரியான முக்கியமான சூழல்ல வெளிவரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த குற்றவாளியை வேனில் ஏற்றக்கூடிய காட்சி என்பது பார்க்கப்படுகிறது. முகமூடி அணிந்து கொண்டு குற்றவாளி என்பவர் தற்போது இந்த காவல்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து வேனில் ஏறக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. 10 வயது சிறுமியை 30 வயது மிக்க ஒரு இளைஞர் பாலியல் வன்புணர்வு செய்திருப்பது என்பது சட்டத்திற்கு எதிராகவும் மனித நேயத்திற்கு எதிராகமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த நபரை தற்போது வெளியே கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. சார் எங்க கூட்டிட்டு போறோம் சார் எங்க கூட்டிட்டு போறோம் சார் காவல்துறையினர் எந்த ஒரு தகவலும் இல்லாம காவல்துறையினர் குற்றவாளியை வெளியில் ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பதட்டமான சூழல் கவரப்பேட்டை காவல் நிலையம் என்பது இருக்கிற சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த 30 வயது தக்க குற்றவாளி தற்போது காவல்துறையினோட கட்டுப்பாட்டுல வெளியே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. சார் எங்க கூட்டிட்டு போறீங்க சார் எங்க கூட்டிட்டு போறீங்க? வண்டியில எங்க போகல, வண்டியில ஏறி போகும்.
ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் கைதான நபரிடம் விசாரணை நடத்தும் காவல் நிலையம் முன்பு மக்கள் குவிந்துள்ளனர். தற்போது குற்றவாளியை போலீசார் வேனில் கூட்டி செல்லும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சூலூர்பேட்டையில் நேற்று கைதான அஸ்ஸாம் இளைஞரிடம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையில் தொய்வு ஏற்படும் என்பதற்காக குற்றவாளியை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படுவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக அவரை அழைத்து செல்வதாக தற்போதைய தகவல் தெரிவித்திருக்கிறது. விசாரணை நடைபெறும் கவரப்பேட்டை காவல் நிலையம் முன்பு மக்கள் குவிந்ததால் போலீசார் உஷாராகி இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. கூட்டத்தை கலைத்துவிட்டு காவல் நிலைய கேட்டை மூடிவிட்டு விசாரணை நடத்தி வரும் போலீசார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. விசாரணைக்கு பிறகு கைதான அஸ்ஸாம் இளைஞரை மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அழைத்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் கைதான நபரிடம் விசாரணை நடத்தும் காவல் நிலையம் முன்பு மக்கள் குவிந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சூலூர்பேட்டையில் நேற்று கைதான அஸ்ஸாம் இளைஞரிடம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். விசாரணையில் தொய்வு ஏற்படும் என்பதற்காக குற்றவாளியை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்துவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு கைதான அஸ்ஸாம் இளைஞரை மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் கைதான நபரிடம் விசாரணை நடத்தும் காவல் நிலையம் முன்பு மக்கள் குவிந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக போலீசார் அவரை அழைத்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.